Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Krishnaya Vasudevaya Hare Paramatmane Pranata Kleshanasaya Govindaya Namo Namaha Krishnaya Vasudevaya Devaki Nandanaya Cha Nandagopakumaraya Govindaya Namo Namaha Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranasanam Pranamo Dukkha Shamanaha Tum Namami Harim Param Sri Hare Namaha Sri Hare Namaha Sri Hare Namaha Sri Hare Namaha Gopika Jivana Smaranam Govinda Govinda Sadgurunath Maharaj Ki Jai Sai TV நேயர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயத்தில் அஜாமில உபாக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம். அஜாமிலன்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணன் ஏதோ ஒரு விஷயத்தினால தன் வாழ்க்கையில் தடம் புரண்டு ஒரு வேஷ்யாஸ்திரியோட காலத்தை கழிச்சுட்டு இருக்கான். அவன் காட்டில் பார்க்கக்கூடாத ஒரு காட்சியை பார்த்ததோட ஒரு காரணத்தினால அவன் தன் வாழ்க்கையிலேருந்து வழுவி அந்த வேசியாஸ்திரியோடைய குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டான். அதனால் நிறையா தப்பெல்லாம் பண்ண ஆரம்பித்தான். கொலை பண்ணுறது, கொள்ளை அடிக்கிறது, பொய் பேசுறது, சூதாடுறது அப்படின்ட்டு அப்படியே 88 வருஷம் காலத்தை ஓட்டிட்டான். அவனுக்கு 10 குழந்தைகள் பெற்றான் அந்த வேசிக்கிட்ட. அந்த கடைசி குழந்தைக்கு நாராயணன்னு பேர் வச்சான். அந்த நாராயணங்கிற குழந்தை மேலே தான் அவனுக்கு எப்போதுமே ஆர்வம், ஆசை, எல்லாமே காதல் எல்லாமே. அதனால் தான் சாப்பிட உட்காரப்பெல்லாம் நாராயணா சாப்பிட்டு நாராயணா அப்படின்னு கூப்பிட்டு மடியில் உட்காந்து சாப்பாடு ஊட்டுவான். தான் தண்ணி குடிக்கிறப்ப குழந்தைக்கு ஊட்டு குடிப்பான். இப்படியே போயிட்டுருக்கான். ஒரு சமயம் என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்கா, அவனுக்கு வயசாகிடுத்து, படுத்த படுக்கையாக இருக்கான். யமதூதர்கள் 3 பேர் கோரமாக அவன் முன்னாடி பாசக்கயிறை போடுறான். அவனுக்கு தெரிஞ்சு போயிடுத்து, போகிறான்னு தெரிஞ்சு போயிடுத்து. அப்போது என்ன பண்ணான்னு கேட்டாக்க, போகிறதுக்கு முன்னாடி குழந்தைய பார்த்துலாமேன்னு நினச்சின்ட்டு தன் குழந்தைய கூப்பிட்ற சாக்கில் நாராயணான்னு ஒரு கத்தினான். ஆனால் யாரை அவன் கூப்பிட்டானோ அவன் திரும்பி கூட பார்க்கல. அவனோட குழந்தை தெருவில் விளையாண்டுட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிற, எப்போ உங்கள் அப்பா அவனை கூப்பிட்றாரா அப்படின்னு சொன்னால் கூட அவருக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ தான் நாராயணன் சொல்லிகிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாடலான்னு விளையாண்டுட்டு இருக்கான். கூப்பிட்ட குழந்தை திரும்பி கூட பார்க்கல. யாரை கூப்பிடலையோ, யாரை நினைக்கலையோ அந்த பகவான் நாராயணன் தன் தூதர்களை அங்கே அனுப்பிச்சிட்டான். யமதூதர்கள் வந்தது 3 பேர். ஆனால் இங்கே விஷ்ணு தூதருக்கு 4 பேர் வந்திருக்கா. 4 பேர் எப்படி இருக்கான்னு கேட்டாக்கா, சின்ன குழந்தையாட்டம் இருக்கா. எல்லாருக்கும் 4 கை இருக்குது. ரொம்ப பிரகாசமாக இருக்கா. சங்கு சக்கரம் கதை பத்மன்லாம் வச்சுட்டு இருக்கா. தன்னோட காந்தியினாலேயே அந்த பிரதேசத்தையே பிரகாசப்படுத்தின்னு இருக்கா. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா. யமதூதர்களை பார்த்து கேட்குறா, விஷ்ணுதூதர்களை பார்த்து, நீங்களாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கேள், ரொம்ப பிரகாசமாக இருக்கேள், நீங்களாம் தேவர்களா, உபதேவர்களா அல்லது சித்தர்களா, யார் நீங்கள்? நாங்கள்லாம் யமனோட கிங்கரர்கள், யமன் சொன்ன வேலையை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். படுபாவி இவன் உயிரை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கோம், எங்களை ஏன் தடுக்கிறேள் அப்படின்னு கேட்டதும் அந்த விஷ்ணு தூதர்கள் சிரிச்சுட்டே கேட்டா, சரி நீ யமதூதனோட தூதன்னு சொல்கிற இல்லையா, அதான் சொல்லியிருக்கா, அதனால் உயிரை எடுக்கிறேன்னு சொல்கிற இல்லையா, அதுக்கு என்ன பிரமாணம்? எது நீங்கள் பிரமாணமாக வச்சு ஒரு உயிர் எடுக்கிறேன்? என்ன மாதிரி தண்டனை கொடுத்துட்டுருக்கீள்? தண்டகா கதம் ஸ்வித்து, என்ன மாதிரி தண்டனை, எந்த முறையில் நீங்கள் தண்டனையை ஃப்ரேம் பண்ணுறீள்? எது தண்டனைக்கு உட்பட்டது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீள்? கிம்பா ஸ்தானம் இப்சிதம். அப்புறம் எல்லாருமே சர்வே காரணக்கா தண்டையாக்கியம், எல்லாருக்குமே தண்டனைங்கிறது விதிக்கப்பட்டிருக்கா? எல்லா கர்மிகளுக்குமே தண்டனைங்கிறது விதிக்கப்பட்டிருக்கா? அல்லது மனிதர்கள் ஆகஸ்வித்து நிர்ணாம் கதிச்சது, மனுஷர்கள் சில மிருகங்கள் அவருக்கு மட்டும் தான் தண்டனையா? எங்களுக்கு புரியல, கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டதும் யமதூதருக்கு சொல்ல ஆரம்பித்தா, வேத பிரகிணதகா தர்மகா, வேதம் சொல்கிறது தான் தர்மம். வேதம்ங்கிறது என்னன்னு கேட்டால், நாராயணோட மூச்சு காற்று சுவாசம் தான் வேதம். அது என்ன சொல்கிறதோ அதுதான் தர்மம். அதில் எது சொல்லலையோ அது அதர்மம். எதெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறதோ அது தர்மம். எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதோ அது அதர்மம். இது நாராயணன் பகவான்கிட்டேருந்து வந்ததுனால நாங்கள் வேதத்தை தான் பிரமாணமாக எடுத்துக்கிறோம்.
வேதம் என்ன சொல்கிறதோ, நாராயண மூச்சுக்காற்றுலேருந்து அது வந்ததுனால அது எங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதுதான் எங்களுக்கு வந்து பகவத்கீதா, அதுதான் பைபிள், அதுதான் குரான், அதுதான் எங்களுக்கு மெயின். அதில் என்ன சொல்கிறதோ அதான். அதில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டாக்க, வேதத்தில் தர்மம்னு சொன்னது தான் தர்மம், எது பண்ணுன்னு சொல்லியிருக்கோ அது தர்மம், எதை பண்ணக்கூடாதுன்னு இருக்கோ அது அதர்மம். அதனால் வந்து அந்த பகவான் யாருன்னு கேட்டால், யார் வந்து இந்த பிராணிகளை சிருஷ்டி பண்ணி இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற குணத்துக்கு அப்பாற்பட்டு இருந்து, ஆனால் குணத்துலேயும் இந்த பிராணிகளை தள்ளி விட்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கோ, யாருக்கு என்னென்ன மாதிரி தர்மம்னு சொல்லப்பட்டிருக்கோ அதை விதித்தவர் தான் இந்த நாராயணன்னு பேர். இபவரியத்தேச நாராயணகா. சத்துவம் ரஜஸ் தமஸ் அந்த முக்குணங்களுக்கு எடுத்துண்டு, ஆனால் அதுக்கு அவர் அப்பாற்பட்டாக இருந்துட்டு இந்த சிருஷ்டி சம்ஹாரத்தை பண்ணிட்டு எல்லாருக்கும் இதெல்லாம் பண்ணணும்னு விதிச்சிருக்கார் இல்லையா, அவர் தான் நாராயணன். அவர் வந்து இந்த சூரியன் இருக்காரே, சூரியனுக்கு வந்து அக்னி பகவான் தான் வந்து ஒரு அபிமான தேவதை. அப்புறம் வந்து ஆகாசம் அபிமான தேவதை. அதுக்கப்புறம் வந்து மருதேவதைகள், சொர்க்கலோகத்தில் வசிக்கக்கூடிய தேவர்கள், சந்திரன் சந்தியாகால தேவதை, பகலிரவு, அப்புறம் ஜல தேவதை, பூமி, அதுக்கப்புறம் இவரெல்லாம் யார்? இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த லிஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இவர்கள் தான் இதுக்கு சாட்சி. ஃபஸ்ட்டு அவள் என்ன கேள்வி கேட்டால், எந்த ஒரு எதை பிரமாணம் வச்சுக்கிறேன்னு கேட்டால் இல்லையா, வேதம் தான் எங்களுக்கு பிரமாணம்னு சொல்லிட்டான். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம். இதுக்கு யார் சாட்சின்னு கேட்டாலே சூரியன். சூரியன் கார்த்தால் வந்தாலும் ஈவினிங் வரைக்கும் இருக்கார், அவருக்கு தெரியாமல் ஒரு தப்பும் பண்ண முடியாது. நைட்டில் பண்ணுறா, சந்திரன் வந்துடுவார், சந்திரன் எல்லாம் பார்த்துட்டே இருக்கார். நைட்டில் தப்பு பண்ணால் சந்திரன் பார்க்குறார், பகலில் பண்ணால் சூரியன் பார்த்துட்டு இருக்கார். அப்புறம் வந்து அந்த திக்கு தேவதைகள்லாம் இருக்குது, சந்தியாகாலம் பகல் தேவதை, கார்த்தால தேவதை, அப்புறம் ஜலம் வாட்டர் அது பார்த்துட்டே இருக்குது ஜல தேவதை, பூமியில் தான் நம்ம இருக்கோம், வேறு பிளேனில் போய் தப்பு பண்ணல, பூமியில் தான் இருக்கோம் நம்ம. ஆனால் பூமியே ஒரு சாட்சி. காலங்கள் எந்த காலத்தில் பண்ணுறோம் அந்த காலம் ஒரு சாட்சி, தர்மங்கள் சாட்சி, இதெல்லாம் தான் சாட்சிகளாக இருக்குது. அதனால் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறப்ப ஒருத்தர் தீய செயல் பண்ணான்னு சொன்னாக்க தப்பு யாரும் பார்க்கலன்னு சொல்லவே முடியாது, இவெல்லாம் சாட்சியாக இருக்கா. அதனால் வந்து இவர்களுக்கு இல்லாமல், இவர்களோட இது இல்லாமல் மறைமுகமாக ஒருத்தர் ஒரு தப்பும் பண்ண முடியாது. அதனால் சரீரம் படைத்தின வந்து வேலை பண்ணிகிட்டே இருப்பான் இல்லையா, தேகவான் அகர்மக்கிருத்து, அவன் பாபங்களை பண்ணிகிட்டே இருக்கான், நல்ல காரியமும் பண்ணுறான் கெட்ட காரியமும் பண்ணுறான். அது மேலே வந்து எதெல்லாம் தீய செயல்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் யார் பண்ணுறானோ அதுக்கேற்ற மாதிரி எந்த அளவுக்கு அவன் தீய செயல் புரிகிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு மறுபிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுறது. தாவத்து அமுத்திர தத்பலம், எந்த அளவுக்கு அவன் தீய செயல்கள் பண்ணுறானோ அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு அடுத்த ஜென்மாங்கிறது கிடைக்கிறது. அதே மாதிரி பிராணிகள் விஷயத்திலும் அப்படித்தான். அதனால் வந்து எப்படி வந்து ஒரு வசந்த காலம் வரப்போகுதுன்னு சொன்னாக்க அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் புஷ்பங்கள் இந்த சீதோஷத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதை மாதிரி இந்த பிறவியில் வந்து இப்போ நடந்துகிட்ருக்க பிறவியில் பூர்வ பிறவியில் பண்ண அந்த வாசனைகள் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும். அது பின்னாடி என்ன பண்ண போகிறோம், பின்னாடி என்ன பிறக்க போகிறோங்கிறது இதான் தீர்மானம் பண்ணுறது. அது அந்நியமோகோ தர்ம நிதர்சனம் காமிச்சு கொடுத்துரும். இந்த ஜென்மாவில் பண்ணக்கூடிய காரியங்கள் எப்படின்னாக்கா, பூர்வ ஜென்மாவில் நிறையா புண்ணியம் பண்ணியிருந்தோன்னு சொன்னாக்கே இதெல்லாம் கொஞ்சம் புண்ணியம் ஜாஸ்தி பண்ணுவோம். அந்த பாப வாசனை இருந்தது, கர்ம வாசனை இருந்ததுன்னு சொன்னாக்க இந்த விட்டோக்குறா தொட்டக்குறான்னு சொல்லுவா இல்லையா, அது திருப்பி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து சமயமணின்னு சொல்லக்கூடிய பட்டணத்தில் எங்கள் ராஜா யமதர்மராஜா பார்த்துட்டே இருக்கார். அவர் வந்து அந்தர்யாமியாக இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கார். பிரம்மா மாதிரி அவர், பிரம்மதேவனுக்கு அடுத்ததை எல்லாருக்கும் அபூர்வம் மீமாம்சதேன்றார். பிரம்மாவுக்கு அடுத்து எல்லாருடைய அந்தர்யாமியாகவும் இருந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறது யமதர்மராஜா தான். அதனால் அவர்கிட்ட யாரும் தப்பிக்கவே முடியாது. நான் வந்து செய்யவே இல்லை அப்படின்னா அவர்கிட்ட வந்து கப்ஸா அடிக்க முடியாது, ஏன்னா அவர் பார்த்துட்டே இருக்கார். எப்படி வந்து நம்மளுக்கு இந்த ஜென்மா எடுத்தவனுக்கு வந்து முன்னாடி என்னவா இருந்தோன்னு தெரியல, பின்னாடி என்னவா இருக்க போகிறோங்கிறது தெரியாது. அதனால் என்ன பண்ணுறான்னாக்க இந்த சரீரத்தையே வந்து அபிமானம் பண்ணிகிட்டு இருக்கான். சரீரத்தை அபிமானம் பண்ணிட்டு இந்த சரீரத்தை வளர்க்குறதுக்காக சில தீய செயல்களை பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான கர்மலாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். அதாவது அவனோட கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் மனசு எல்லாம் ஒன்று கூட்டி அவனை போட்டு படாத பாடு படுத்துறது. அதனால் என்ன பண்ணுறான்னு கேட்டாக்கி இதுலேருந்து வெளியில் வரக்கூடிய உபாயத்தை தெரிஞ்சிக்காமல்
என்ன பண்ணிட்டு இருக்கான்னாக்க இந்த இந்திரியங்கள் போகிற போக்குக்கு போட்டு மனசை அடக்காமல் புலன்களை அடக்காமல் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து என்ன பண்ணுறான்னாக்க கெட்ட காரியம் பண்ணிடுறான். ஒரு நிமிஷம் கூட அவனால் சும்மா இருக்க முடியாது. க்ஷணமே ஜாதுகுன்றார். ஒரு நிமிஷம் கூட அவனால் சும்மா இருக்க முடியாது. அப்படி இருக்கிறதுனால சில காரியங்களை செய்ய தூண்டப்படுகிறான். கர்மா காரிய தேகின்றார். சில காரியங்களை செய்ய தூண்டப்படுகிறான். அதனால சில காரியங்கள்லாம் பண்ணின்னு இருக்கான். அது பண்ணி 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 அந்த வாசனையினால் அவன் என்ன ஆகிடுறான்னு கேட்டாக்க இந்த மாறுதல்கிறது அவனுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இந்த ஜீவனுக்கு இந்த புருஷனுக்கு மாறுதல்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இந்த அஜாமிலன் என்ன பண்ணியிருக்கான்னாக்கா நல்லா உத்தம குலத்தில் பிறந்தான். ஆனால் ரொம்ப அழகாக சொல்கிறான். இந்த அஜாமிலன் எப்படிப்பட்டவன்கிறத யமதூதர்களே சொல்கிறா. அவன் எப்படிப்பட்டவன்னு கேட்டக்க சீல விருத்த குணாலயா, நல்ல சுபாவம் உடையவன், நல்ல ஒழுக்கம் உடையவன், நல்ல பொருத்தல் இல்லை பிராமணனுக்குரிய அத்தனை குணங்களும் இவன்கிட்ட உண்டு. அப்புறம் திருதபிரதகா, நல்ல விரதங்களை கடைபிடித்தவன், மிருது அதாவது கடுமையான நல்ல கடுமையான வார்த்தைகளே பேச மாட்டான், கடுமையான சோமே அவனுக்கு கிடையாது. தாந்தகா, புலனை அடக்கினவன். அப்புறம் சத்தியவான். இவர் சொல்கிறார், யமதூதர்கள் தன் வாக்கால் இந்த அஜாமனை பற்றி சொல்கிறார். சத்திய வாய்மையே பேசக்கூடியவன். மந்திரவே சுச்சிகி, வேத மந்திரங்கள் நல்லா சொல்லக்கூடியவன், சுச்சுருச்சியாக இருக்கக்கூடியவன். மொழி இந்த சரீரத்துலேயும் சரி மொழியிலையும் சரி சுத்தி உடையவன், மனசுத்தி இருக்கிறவன். அது மட்டும் இல்லாமல் ஆச்சாரியனிடத்துலையும் அக்னியிடத்துலையும் விருந்தாளிகளிடத்துலையும் வயதான பெரியோர்களிடத்துலையும் பக்தியோட பணிவிட பண்ணிகிட்டு இருந்தான். நிரகங்கிருதகா, அகங்காரமே இல்லாதவன். சர்வபூத சுகிருத்து, எல்லா பிராணிகள்கிட்டையும் ஒரே மாதிரியான பார்வையை செலுத்தியவன், எல்லா பிராணியத்தையும் சேமமாக இருக்குன்னு நினைக்கிறவன். சாது, துஷ்டத்தனமே அவன்கிட்ட கிடையாது. மிதவாக்கு, அதிகமாக பேசாதவன், மிதமாக பேசக்கூடியவன். அனுசூயகா, அனுசூயையே இல்லாதவன். அப்படிப்பட்டவன் அவன் அப்பா ஒரு வாட்டி சொன்னாருங்கிறதுக்கு ஏகதா துஜகா பித்ரு சந்தேசங்கிறது, அவங்க அப்பா சொன்னாருங்கிறதுக்காக காட்டுக்கு தர்பியை எடுக்கிறதுக்காக வந்தான். வந்த இடத்துல என்ன பண்ணானுக்க தண்ணி தாகம் எடுத்தது. தண்ணி தாகம் எடுக்கிறப்ப அங்கே ஒரு பானையில் ஒரு பனைமரத்துக்கு அடியில் கல் இருக்குது. பார்த்தான். என்ன பண்ணான்னு கேட்டாக்க அதை எடுத்து குடிச்சிட்டான். இந்த தண்ணி தாகம், நல்ல ஒழுக்கமானவன், எல்லாம் சரி, வெயில் ரொம்ப அலைஞ்சி வந்துட்டான். அதனால் அவன் தண்ணி தாகம் எடுத்தது. தண்ணி பக்கத்தில் இல்லை. உன்னை என்ன பண்ணான்னு கேட்டால் இந்த பனங்கல் இருக்குது இல்லையா, அந்த கல்லை பார்த்தான். பனைமரத்துக்கிட்டே இந்த பானையில் இருக்குது. இதுக்கு இது தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாகமாக இருக்குது, தாகத்துக்கு தோஷம் இல்லைன்னு தெரிஞ்சு என்ன பண்ணால் அதை குடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடித்ததும் அந்த மது குடித்ததுனால போதை ஜாஸ்தியாக எடுத்து அது ஜாஸ்தி ஆனதுனால பார்க்குறப்ப ஒரு வேசியாஸ்திரியும் ஒரு ஆடவனும் 2 பேரும் ரமிச்சின்னு இருக்கா. அதை பார்த்தது இவனுக்கு கல் குடித்ததுனால இவனுக்கு புத்தி பேதலிச்சிடுத்து. அவன் வயகில் மயங்கி அவள் கூடவே இருந்துகிட்டே இருந்தான். அதனால் அதனால தான் கண்ட காட்சிகள்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அதை பார்த்ததோட விளைவு கண்டதை குடிக்கக்கூடாது, கண்டதை பார்க்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறோன்னாக்க இது மாதிரி விபரீதமான நல்ல ஒழுக்கமாக இருந்தவன் கூட மனசை மாற்றிடுத்து பார்த்தேல. அதனால் மனசு மாறிடுத்து. அப்புறம் அவள்கிட்டயே தன்னையே அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டான். அப்படியே குடும்பத்தை நடத்தினான். எவ்வளோக்களவு நல்லதாக சொன்னோமோ அதுக்கு அப்படியே பின்னாடி என்ன ஆகிடுச்சு, அவளோட வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாக்க அக்னி பகவானை விட்டான், சந்தியாவந்தனத்தை விட்டான், பிராமணங்கிறத மறந்தான், கல் குடிக்க ஆரம்பித்தான். ஒரு வாட்டி குடித்தான் இல்லையா, கல் குடிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் கொலை பண்ண ஆரம்பித்தான். மிதவாக்குன்னு சொன்னால் ரொம்ப எல்லாரையும் மிரட்ட ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் பிராணிகளையே வதம் பண்ண மாட்டான்னு சொல்லி எல்லா பிராணியும் கொல்றான். அதனால் என்ன பண்ணான், நல்லா இருந்தவன் கெட்டு போயிட்டான், கெட்ட வழிக்கு திரும்பிட்டான். அதனால் என்னன்னாக்கா தியாயத்தகா, ஒழுங்காகவே இல்லை அவன். என்னன்னாக்கா தப்பாகவே என்ன பண்ண அநியாயமாக சம்பாதிச்சான். அதனால் என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்க இவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக என்னென்ன காரியங்கள் உண்டோ 10 குழந்தைகளை பெற்று இந்த ஆசையோடையே இருந்துட்டு பண்ண மிஸ்டேக் என்னன்னாக்க பஞ்சமாக பாதங்கள்லாம் பண்ணியிருக்கான். குடும்பத்தை விட்டான், மனைவியை விட்டான், அப்பா அம்மாவை விட்டான், அனாதையாக விட்டான், கொலை பண்ணான், கொள்ளை அடித்தான், என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் பண்ணான். அதனால் அவனை சுத்தி பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ அழைச்சிட்டு போகிறோம். எத்திர தண்டேன சுத்தியதி, இவனை இவன் பண்ணுற பாபத்துக்கு இவனுக்கு தண்டனை கொடுத்தா தான், அதுக்காக தான் அங்கே அழைச்சிட்டு போகிறோம். நரகத்துக்கு ஏன் அழைச்சிட்டு போகிறோம், எத்திர தண்டேன சுத்தியதி. அங்கே போயிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனை சுத்தி பண்ணி
நாங்கள் திருப்பி கொண்டு வந்து விடுவோம். இப்போ பண்ண பாபத்துக்கு வந்து பரிகாரமே பண்ணிக்கல. இவன் தப்பான வீடு இறங்கி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது தப்பு அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இது வரைக்கும் வரவே இல்லை. தப்பு பண்ணிகிட்டே இருக்கான். அதனால் இவனுக்கு தண்டனை கொடுத்தா தான் திருந்துவான். அப்போ இங்கே தப்பு பண்ணால் தூக்கி ஜெயிலில் போடுறா பற்றியா, அது மாதிரி இந்த நரகங்கிற ஜெயிலில் போட்டால் தான் எனக்கு புத்தி வரும். அதுக்காக தான் நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம். தத்திர துண்டேன எத்திர தண்டேன சுத்தியதி. ஏன்னா அங்கே வந்து தண்டபாணியாக யமதர்மராஜன் இருக்கார், அவர் கவனிச்சுப்பார் அப்படின்னு சொன்னதும் விஷ்ணுதூதர்கள் சொல்கிறா, எல்லாம் வாஸ்தவந்தான். ஆனால் நீங்கள் வந்து யாரை தண்டிக்கணுமோ அவனை தண்டிக்க மாட்டேன்ற, யாரை தண்டிக்கக்கூடாதோ அவனை தண்டிக்கிறது. அதனால் உங்கள் தர்மத்தை பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இவன் வந்து தண்டிக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஏன்னா ஜனங்களை வந்து அப்பா மாதிரி இருந்து காப்பாற்ற வேண்டிய நீங்கள் என்ன பண்ணுனாக்கா பட்சபாதம் பார்த்துட்டு இவன் வந்து அதர்மம் பண்ணிட்டான் தண்டனை கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அவன் பண்ண தர்மம் உங்களுக்கு தெரியலையா? நீங்களே இப்படி பண்ணால் அவளை எங்கே போவா? யத்யாத்து பிரஜாகா, எங்கே போவா அவர்கள்லாம்? எப்படி அப்பா வந்து குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கணும், அந்த அப்பா ஒழுங்காக பார்த்துக்கலன்னா குழந்தை எங்கே போகும்? அது மாதிரி இவன் வந்து உங்களை வந்து எல்லாம் பெரியவான்னு நினச்சி பார்த்துட்டுருக்கா. நீங்கள் இப்படி பண்ணுறேலே, இவன் வந்து கோடிச்சினம் பாபத்துக்கு கூட பிராயத்தம் பண்ணிட்டான் தெரியுமா உங்களுக்கு? ஜன்ம கோட்டியம் ஹசாமபி கிருத நிர்வேசகா. இவன் பிராயத்தம் பண்ணிட்டான்ப்பா அப்படின்றா. ஏன்னா எப்போ அவன் நாக்கில் நாராயணாங்கிற பேர் வந்துடுத்தோ, ஹரே நாமஹா விவசகா வியாஜகாரகா, எப்போ வந்து அவன் நாராயண நாமத்தை வந்து நாராயண நாமதேயத்தை வந்து உச்சாடனம் பண்ணினானோ அப்பயே அவன் கிருத நிர்வேசகா பிராஜித்தம் பண்ணிட்டான் அப்படின்றான். ஏன்னா எல்லாத்து பாபத்தையும் போக்கி மோட்சம் அடையக்கூடிய அவரோட பேரும் வாக்கில் வந்துடுத்தே, அவன் வாக்கு நாக்கில் வந்துடுத்தே. 4 எழுத்து தான் நாராயணங்கிறது. சதுரக்ஷரம் என்னாமகா நாராயணாய இதி, 4 அக்ஷரம் தான் நாராயணங்கிறது. அது வந்து உச்சரிச்சிட்டான் இல்லையா, அது உச்சரிச்சினாலேயே அவன் பண்ண பாவங்கள்லாம் போயிடுத்து, பாவமே போயிடுத்து, பாவமே இல்லை அவனுக்கு. எப்போ அது பரிகாரம் தேடின்ட்டான் தெரியலையா உங்களுக்கு? நாங்களாம் வந்திருக்கோமே, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எனக்காச்சும் யமதூதர்களா என்னை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் 4 பேர் பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? எப்போ நாங்கள் வந்துட்டோமோ அப்பயே நீ புரிஞ்சிக்க வேண்டாமா? ஸ்தேனகா, தங்கம் திருடினா பார்த்தேலா அப்படிப்பட்டவனும், சுராபகா கள்ளு குடித்தவன் அவன் கூட, மித்ரதிருக் நம்பின ஸ்நேகிதனுக்கு யார் துரோகம் பண்ணுறானோ, அப்புறம் வந்து பிரம்மஹதா பிரம்மஹத்தி பண்ணவன், அப்புறம் வந்து குரு தல்பகா ஆச்சாரியனோட மனைவியோட கூடியிருந்தவன், அப்புறம் ஸ்திரீராஜ பித்ருகு பெண் அரசன் தந்தை பசுக்களை கொன்றவன், கோ ஹந்தஹா இதெல்லாம் கொன்றவர்கள். அப்புறம் வந்து என்னென்ன அபரேகே என்னென்னலாம் பாபம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ. நீ ஏஜ பாதையினக எதெல்லாம் உண்டோ, தங்கம் திருடினவன், கள்ளு குடித்தவன், அப்புறம் நம்பி வந்த ஸ்நேகிதனுக்கு மோசம் பண்ணினவன், அப்புறம் வந்து மனைவி மக்கள் ராஜா இவங்களெல்லாம் கொலை பண்ணவன், பசுக்கள் இதெல்லாம் கொலை பண்ணவன், பிரம்மஹத்தி தோஷம் பண்ணவன், வேறு இது சொல்லாத பாவம் இதெல்லாம் கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் என்னென்ன பாவங்களாம் ஒரு லிஸ்ட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கோ. அப்புறே ஏச்ச பார்த்தீங்கன்னாக்கா வேறு எக்ஸட்ரா என்னென்ன எல்லாத்தையும் போட்டுக்கோ. அதெல்லாம் யதகா தத் விஷயா மதிஹி, எப்போ வந்து அவன் நாராயணான்னு சொல்லிட்டோன்னு எல்லாம் போயிடுத்துப்பா, நலன் வாயிடும், 0 ஆகிடுது. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, எப்போ வந்து மதிஹி விஷ்ணோஹோ இதம் விஷ்ணோ நாமகா வியாகரணம் ஏவ, அந்த நாராயணங்கிற நாம உச்சாரணமே, அந்த நாராயணங்கிற பேரை சொன்னான் பார்த்தியா, அதுவே எனக்கு சிறந்த பிராய்ச்சித்தம். அதுதான் பிராய்ச்சித்தம்ப்பா. அதனால் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து நாராயணன் பதத்தினாலேயே சுத்தி அடைஞ்சது. இப்போ வேதம் சொல்கிறா, தப்பு பண்ணிட்டாங்க நாராயணாங்கிற நாம சொன்ன தப்பாக சொல்லியிருந்தா கூட அது பரிகாரமாக போய்டுறது நாராயணங்கிறது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து பிரம்மவாதிபிகி வேத மார்க்கத்தை தெளிவாக எழுதிய ஸ்மிருதிகளோ மனுவோ அவர்களே என்ன சொல்கிறானாக்க, பகவான் நாமத்தை உச்சாரணம் பண்ணிட்டாலே சுத்தி அடைஞ்சுன்னு சொல்லியிருக்காப்பா. விசுத்தியதி, இந்த நல்ல சுத்தி பண்ணிடுறது அப்படின்னு சொல்கிறார். அதனால் தத் உத்தம ஸ்லோக குணகா உபலம்பகம். அதனால் இந்த ஹரிங்கிற நாமமே என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்க, அவன் தீய செயலை பண்ணுறதுக்கான எண்ணம் அவனுக்கு மறுபடியும் வர்றது கிடையாது. அதையும் போக்கிடும். பரிகாரம் மட்டும் கிடையாதுப்பா, அது
திருப்பி தப்பு பண்ணணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்கிறார். அதனால் வந்து நீங்கள் வந்து இவன் ஆல்ரெடி நாராயணான்னு சொல்லிட்டான், அதுக்கு பிராயத்தம் பண்ணிட்டான், அப்போ அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்கிறீங்களே. அதனால் இது எப்போ வந்து நாராயணன் அப்படின்னு பேர் சொல்லிட்டானோ அப்போ ஏன் பிராயத்தம் பண்ணவனாக இருக்கான். அப்படி இருக்கிறப்ப அவனை அழைச்சிட்டு போகாதீங்கோ. நீங்கள் அழைச்சிட்டு போகக்கூடாது, விட்டுருங்க. உன்னை அழைச்சிட்டு போக முடியாது, எங்களை மீறி அவனை அழைச்சிட்டு போக முடியாது. கிருதாசேஷகா நிஷ்கிருதம் ஏனம் மா அபநேதகா. அதனால் இவன் நாராயணங்கிற பேரை போல அடைஞ்சிட்டான், அதனால் பூர்ணமாக உச்சரித்தான், சும்மா கூட சொல்ல நாராயணான்னு நல்லா உச்சரித்தான் அப்படின்றார். அதனால் நீங்கள் அவனை அழைச்சிட்டு போகக்கூடாது. எப்போ நாம சொல்லிட்டானோ அவன் விஷயத்தில் அவன் எப்பேற்பட்ட பாதகனாக இருந்தாலும் பகவான் நாம வாக்கில் வந்துடுத்து, அதனால் வந்து அவனை வந்து நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு விஷ்ணுதர் சொல்லிகிட்டே இருக்கா. மேலே நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.